بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري. புது சூரா இப்ப நம்ம பார்க்க போறோம். சூரா அன்னிசா. ஃபர்ஸ்ட் ரெண்டு சூரா இப்ப நம்ம பார்த்துட்டோம். அல்லம்து தவிர்த்து பஹ்ராவும் ஆல இம்ரானும் ஒரு ஜோடி சூரா அப்படின்னு. அது படிக்கும் போது என்ன வருது, அதுல பஹ்ரால யூதர்களை பத்தி அதிகமா இருந்தது. அன்னிசால இதுல ஆல இம்ரான்ல கிறிஸ்தவர்களை பார்த்து அதிகமா இருந்தது. வேதமுடையவர்கள்ல ரெண்டு குரூப்பை பத்தி எல்லாம் அதுல பேசியிருந்தோம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும். யூதர்களை பத்தியும் இதுல கொஞ்சம் விரிவா இருக்கும். அதே அன்னிசா அல்மாய்தால கிறிஸ்தவர்களுடைய வரலாறு, ஈசா நபியை சம்பந்தமான அந்த வரலாறு இதுலயும் வரும், அதுலயும் வரும். அப்போ இதுவும் அஞ்சாவது சூறாவும் ஒரு குரூப். எப்படி ஆல இம்ரானும் அல் பக்ராவும் ஒரு குரூப்போ, அதே மாதிரி அன்னிசாவும் அல்மாய்தாவும் ஒரு குரூப். அப்போ அதோடைய தொடக்கம் அந்த ரெண்டு சூறால பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம்னு தான் அந்த ரெண்டு சூறாவும் ஆரம்பிக்கும். பக்ராவும் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும், ஆல இம்ரானும் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா சூரா நிசால யாயுவல் லசீனா யாயுவன் நாசுன்னு வரும், அதாவது மனிதர்களேன்னு தொடங்கும். அதே மாதிரி அல்மாய்தால தொடங்குறது பாத்தீங்கன்னா மூமின்களே அப்படின்னு தொடங்கும். அப்போ இது ரெண்டும் ஒரு ஜோடி சூறா. இப்ப இந்த ஜோடி சூறாவில நிறைய ஹிக்மத் இருக்கு. அது மாதிரி நிறைய ஜோடி சூறாக்கள் இருக்கு. இந்த ஜோடி சூறாவில எடுத்தீங்கன்னா இதோட சப்ஜெக்ட்ஸ் இதோட மெர்ஜா ஒரு மாதிரி இருக்கும். சரி, அது இன்னும் டெப்தா நம்ம போகும்போது, நம்ம வேற ஒரு குரான் தப்சீர் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் அதுல நம்ம இன்னும் உங்களுக்கு டெப்தா சொன்னா புரியும். ஏன்னா இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, ஸ்டார்டிங் லெவலுங்கிறதுனால. அப்ப இந்த சூறா எப்போ இறங்கப்பட்டது இது எடுத்தானா, இது மதீனால இறங்கின சூறா. பக்ராவும் மதீனால இறங்கின சூறா, மாயிதாவும் ஆல இம்ரானும் மதீனால இறங்கின சூறா, அன்னிசாவும் மதீனால இறங்கின சூறா, அல்மாயிதாவும் மதீனால. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூறாக்கள், இந்த 4 சூறாக்களும் என்னது மதீனால இறங்கப்பட்ட ஒரு சூறா. இது எப்போ இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஹது போருக்கு அப்புறம். உஹது போர் ஹிஜ்ரி 3 நடக்குது, பத்ர் ஹிஜ்ரி 2 நடக்குது, உஹது ஹிஜ்ரி 3 நடக்குது. இப்ப இந்த சூறாவில சொல்லப்பட்ட அந்த விஷயங்களே பாத்தீங்கன்னா அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஹிஜ்ரி 3, 4, 5 இந்த 3 வருஷத்துல இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூறா நிறைய நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அச்ச நேர தொழுகை, அதாவது பயம் அந்த மாதிரியான நேரத்துல எப்படி தொழுவணும், நடந்துகிட்டே தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு தொழுகை ஹிஜ்ரி 4ல தான் அது கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அது தாத்துர் ரிகா அப்படின்னு ஒரு போர். அந்த போரின் போதுதான் நடந்துகிட்டே தொழுவணும். தொழுகை அதாவது போரின் போது அப்படிதான் ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு அச்சுறுத்தல் இப்ப பூகம்பம் வந்துருச்சு, எல்லாரும் போயிட்டே இருக்கோம். அப்ப தொழுகை நேரம் என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டே இருக்கணும், பிளஸ் தொழுதுட்டே இருக்கணும். தொழுகை அப்பவும் விடுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அதைத்தான் ஒரு சஹாபி கூட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, தொழுகை எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எங்களுக்கு எப்ப புரிஞ்சதுன்னா, போர்க்களத்துல கூட அல்லாஹ் அதை விட வேணாம்னு சொன்ன பாரு, அதுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சது. நீங்க அதே மாதிரி இதுல இந்த ஹிஜ்ரி 4, 5 இறங்கினது தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பனு நலீருங்கிற அந்த யூத கூட்டம் அவங்கள அல்லாஹ் வெளியேற்ற சொல்றான். மதீனாவுல இனிமே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த 4ஆம் வருஷம் தான் அவங்களும் வெளியேறாங்க. சோ அதை வச்சும் பார்க்கும்போது இந்த சூறால என்ன தெரியுது, இது ஹிஜ்ரி 4ல இறங்கி இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த இடத்துல இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட இருந்தது, ஹிஜ்ரி 3, 4ல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஹிஜ்ரத் இப்போ பண்ணியாச்சு, முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் பண்ணி இங்க வந்தாச்சு. வரும்போது ஒரு புது சொசைட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஆண்களுடைய ரோல் என்ன, பெண்களுடைய ரோல் என்ன, திருமணம் எப்படி பண்றது, நிறைய விஷயங்கள், பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்றது, கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே இப்போ
புதுசா இப்ப என்ன பண்ணணும், வடிவமைக்கணும். அங்க இருக்கிற வரைக்கும் குறைசிகளுடைய கலாச்சாரம் என்ன இருந்ததோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க ஒரு சொசைட்டி பில்ட் ஆன உடனே இப்ப புதிய வழிகாட்டுதல்கள் இங்க வரணும். திருமணத்தை பற்றிய, யார திருமணம் பண்ணலாம், யார திருமணம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இங்க மாமா பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. இப்ப இங்க தமிழ் கலாச்சாரம் என்ன, மாமா பொண்ணு அக்கா பொண்ணு கல்யாணம் பண்றாங்க, அப்படிதானே? மாமங்காரன் கல்யாணம் பண்ணுவான், அக்காவுடைய பொண்ணு சகோதரியுடைய மகளை திருமணம் பண்ணும். ஆனா இஸ்லாத்துல இது தடை செய்யப்பட்டது. சோ அது மாதிரி அவங்கவுங்க காலத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கும், லோக்கல்ல ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனா இப்ப அல்லாஹ் யார கல்யாணம் பண்ணக்கூடாது, யார கல்யாணம் பண்ணணுங்கிற விஷயம் எல்லாம் இந்த சூறால இறக்குறான். ஏன்னா இப்பதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் புதுசா ஒரு களம் உருவாயிருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரபுகள் பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க, அதுவும் இல்லாம ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஒரு பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, முஸ்லிம்கள்ட்ட போனா ஜெயிக்க முடியாது, பாருங்க சும்மா ஒரு 300 பேர் இருந்து 1000 பேர் அடிச்சிட்டாங்க, ஆயுதம் கூட அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரல, அது இல்லாம இவங்களுக்கு பேக் போனா அல்லா இருக்கான், அப்ப இவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் என்ன ஆயிடுச்சு, உலகத்துல உடஞ்சிருச்சு. ஓ, இவங்களுக்கு சுழு குழுமா, எந்த அளவுக்கு ரசூல்லா கொண்டு அவர் அல்லாவுடைய தூதரா இருந்தாலும் அடி விழுவுமா, அப்ப நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா அல்லாவுடைய தூதரை கொல்லலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஐயோ அந்த நயவஞ்சகர்கள் 300 பேர் தனியா வந்துட்டாங்கல்ல, ரசூல்லா கூட அந்த போனாங்க இல்லையா உலது போர்ல, புரியலையா? உலது போர் போகும்போது 1000 பேர் போனாங்களா, அங்க 300 பேர் அப்படியே ரிவர்ஸ்ல வந்தாங்களா, இது போரே கிடையாது, ஃபில்டர் ஆயிட்டு வந்தாங்க. இப்ப அந்த 300 பேர் இது 2 வருஷமா என்ன இருந்தாங்க, மிக்சங்ல இருந்தாங்க. இப்ப அந்த 300 பேர் ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த 300 பேர் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ முஸ்லீம்கள் அவங்கள்ட்ட அவ்வளவு பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசுனா ரொம்ப அன்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஏன்னா யார் முனாஃபிக்கு யாரு மூமின்னு தெரியாது. இப்ப என்ன ஆகி போச்சு, அந்த 300 பேர் முனாஃபிக்குங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்ப இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் ஆயிடுச்சு இல்ல, பகிரங்கமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது. ரசூல்லா தொந்தரவு பண்ற மாதிரியும், முஸ்லிம்களை தொந்தரவு பண்ற மாதிரியும், இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை இவங்களும் வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் பெருசா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த 3 விதமான எதிரிகளையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டது. இப்ப இது இல்லாம தாவாவும் செய்யும், அதாவது புதிய உறுப்பினர்களை இஸ்லாத்துக்கு சேர்க்கணும். அது அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த அரபு கிளைகள் கோத்தரங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் போய் தாவா செய்யணும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு 70 பேரை அனுப்பி வைப்பாங்க ரசூல்லா. அந்த குரான் கத்துக்கிட்ட ஒரு 70 பேரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க போய் 70 பேருடைய தலையை எடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துடும். அப்ப எவ்வளவு கஷ்டமான நேரம் இருந்தது பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, அப்படியே அங்க சஹாபாக்கள் வரவேற்றாங்க, தன்னுடைய சொத்துல பாதி கொடுத்தாங்க. இங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு உயிர் எப்ப வேணாலும் போகும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதே மாதிரி மனித வாழ்க்கையுடைய 2 முக்கியமான அம்சம். ஒரு மனுஷன் தனியா வாழ்றான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனுஷன் கூட்டா வாழும் போதுதான் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா ஆளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஆளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஆளுக்கு ஒரு சுபாவம் இருக்கும், ஆளுக்கு ஒரு குணம் இருக்கும். இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது. ஃபேனு 5ல வச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இவனுக்கு 2ல வச்சாதான் இன்னொருத்தனுக்கு தூக்கம் வரும். இப்ப பிரச்சனை வரும். புரியுது? ஒருத்தன் ஏசி போடுமா, ஒருத்தன் போடக்கூடாதுமா, ஒருத்தன் ஜன்னலை திறம்பா இன்னொருத்தன் திறக்கூடாதுமா, எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாகணும். அப்ப இது மாதிரி கூட்டு வாழ்க்கையில தான் எப்பயுமே பிரச்சனை வரும். சோ அந்த கூட்டு வாழ்க்கையோட 2 அடுக்கு இருக்கு, 2 லேயர் இருக்கு. ஒன்னு ஃபேமிலி லேயர், இன்னொன்னு சமூகம் வெளியே சுத்தி. இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அது இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஊர்ல முஸ்லிம் எப்படி பாக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி பாக்குறாங்க, அது ஒரு விஷயம். இப்போ ஊருக்குள்ள மாமியார் எப்படி பாக்குறாங்க, அம்மாவை எப்படி பாக்குறாங்க, இது வீட்டுக்குள்ள. அப்ப இந்த 2ஐயும் சரி பண்ண வேண்டியதா இருந்தது. அப்போ ஃபேமிலி விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னிசால அல்லாஹ் கரெக்ட் பண்ணிட்டான். ஃபேமிலிக்கு உண்டான ஒவ்வொருத்தருடைய பொசிஷனும் என்ன அப்படிங்கறது அன்னிசால கம்ப்ளீட் பண்ணிட்டான். அரசியல் விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்மாயிதால கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுலதான் அந்த வசனமும் இருக்கும், இத்துடன் உங்களுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த அல்மாயிதால வரக்கூடிய அந்த வசனங்களும் இருக்கும். சோ சமூகம், அதாவது குடும்பம், சமூகம், அரசியல், இது எது சீர்குலைஞ்சாலும் மனிதன் என்ன பண்ண முடியாது,
நிம்மதியா வாழ முடியாது. ஃபேமிலியில அமைதி இல்லைனாலும் மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது. ஊருக்குள்ள கலவரனாலும் மனுஷன் என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. அப்ப ரெண்டு இடத்துலயுமே அமைதி இருக்கும். அப்ப ரெண்டு அமைதியும் எப்படி நிலைநாட்டணுங்கிறது அல்லாஹ் வழிகாட்டுறான். அப்போ இந்த இதுல இப்ப நயவஞ்சர்கள் இப்படிலாம் செஞ்சாங்க. இப்ப இதுல நிறைய பிரச்சனைகளும் புதுசு புதுசா ஆரம்பிச்சு. என்னதுன்னா, இந்த நயவஞ்சகர்கள் ஃபேக் நியூஸ் அதிகமா பரப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இப்போ நிறைய இருக்கு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில சும்மா வாய் வந்ததை அடிச்சு விடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரயில் விபத்தை எடுத்து போட்டு இப்ப பாருங்க ரயில் விபத்து அப்படிமா. அது பார்த்தா ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், 3 வருஷம் முன்னாடி இருக்கும். இங்க ஒண்ணு அடிச்சுட்டாங்க. சிஏஏ ப்ரொடெஸ்டும் போது நடந்த ஒரு கலவரத்தை எடுத்து போட்டு போன வாரம் டெல்லியில இப்படி அடிச்சுட்டாங்கம்மா. எங்கேயோ ஒரு பள்ளிவாசல் வெடிச்சு போட்டு இப்படிமா. இப்ப இன்னைக்கு உலகத்துல இந்தியா முதல் இடத்துல இருக்கு. எதுலன்னா பொய் செய்திகள் பரப்புறதுல. இப்ப இந்த வருஷம் இப்போ சர்வே வந்தது, உலகத்திலேயே அதிகமான பொய் செய்திகள் பரப்பக்கூடிய இடம் எதுன்னா இந்தியா. இதுக்குன்னு இந்த ப்ராபகண்டாலே நம்பர் 1 இன்னைக்கு யாரு, இந்தியா தான். அதனால பாத்தீங்கன்னா மோடியோட கவர்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். என்ன பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா சைனால எழுதியிருக்கு. எது எந்த ஊருக்கு போகுதுங்கிறது சைனீஸ்ல எழுதியிருக்கு. அது சைனா பஸ், அது ஊரு சைனா கூட தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. புரியுதா? அந்த அளவுக்கு வடக்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைப் மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஈஸியா ஏமாத்தவும் முடியுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மோஸ்ட்லி அவங்க வடக்குல ஜெயிச்சு அந்த இடத்த வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. பண்ணி என்ன பண்ண போறாங்க, இங்க இருக்கிற எம்பி பதவியெல்லாம் குறைக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு 40 இருக்கா, 20 போதும். ஆந்திராவுக்கு 40 இருக்கா, அங்கேயும் 20 போதும். கர்நாடகாவில் 35 இருக்கா, 10 இருந்தா போதும். எல்லாம் போட்டு யூபியில 80 இருக்கா, அங்க 120 ஆகுங்க. ஏன்னா அங்கேயே ஜெயிச்சு அங்கேயே உங்க பப்பு வேகும். இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்கள், ஒரு நியூஸ் வந்தா கூட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு இதாகிறதுல இதெல்லாம் ஒரு மேட்ரு. அப்ப ரசூல்லா காலத்துல என்ன நடந்துச்சுன்னா ஃபேக் நியூஸ் பரப்போம். வந்துட்டு இருக்காங்க, போர் படையெடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க அபு சுஃபியான் இவங்க பார்த்தோம், இந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது, அந்த இங்க இருந்து பாரசீகத்துல இருந்து ஒரு கும்பல் வந்துருச்சு, இப்படிங்கிற அந்த ஃபேக் நியூஸ் பரப்பும் போது அல்லாஹ் மறுபடியும் அதுல கைட் பண்றான். ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா நீங்களே பரப்பக்கூடாது, நபியிட கொண்டு வரணும். அவர் வெரிஃபை பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாரு, உண்மையா பொய்யாங்கிறத சொல்லுவார். சோ இந்த டிசிப்ளின்லாம் அல்லாஹ் கொண்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இதுல கொண்டு வரான். அதே மாதிரி நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணாம இருந்தாங்க. மக்கால நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணாம இருந்தாங்க. அதே மாதிரி சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த அரபுகள்லயும் நிறைய பேர் இஸ்லாத்தை சைலண்டா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா டிக்ளேர் பண்ணாம இருந்தாங்க. ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா, முஸ்லிம்கள் படையெடுத்து போகும்போது அவங்களையும் சேர்த்து அடிக்க வேண்டியதா போகுது. அவங்க பிரிச்சு பார்க்க முடியாது இல்ல. அப்ப அந்த ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல எதிரிகள் லைனா நிக்கிறாங்க, அதுல யாரு களிமா சொன்னாங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப அங்க சண்டைக்கு போகும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கும் அடி விழுது. இப்ப எல்லாம் என்ன பண்றான், ஹிஜ்ரத்து கம்பல்சரி நீங்க பண்ணி ஆகணுங்கிறான். இந்த வசனத்தை வச்சுதான் இந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் குஃபருடைய பகுதியில வாழக்கூடாது, ஹிஜ்ரத் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் ப்ராபகண்டா நடக்குது இல்ல. அதுவும் இந்த ஆயத்தை கொண்டு இந்த சூறாலதான் அந்த வசனமும் இருக்கு. இன்னும் நீங்க ஹிஜ்ரத் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் அடிச்சாங்கன்ட்டு. அது ரசூல்லா காலத்துல. இப்போ அது ஹிஜ்ரத்துடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது அந்த இடம் வரும்போது நம்ம கரெக்டா அதுல என்ன இருக்குன்னு அதோடைய பார்ப்போம். அதே அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இந்த இதுல ஹிஜ்ரத் பண்ணலைன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதே மாதிரி நீங்க எதிரியாத்தான் கருதப்படுவீங்க, இதுனா வந்துடணும் கிளம்பு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் இதுல என்ன நடக்குது இந்த சூறா காலகட்டத்திலேயே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி படைகள் வெளியூருக்கு போயிட்டு வர அந்த இது நடக்குது. தண்ணி கொண்டு போற தண்ணி ட்ரை ஆயிடுது. அவ கொண்டு போற கேரி பண்ற தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா, ஒழு செய்யறதுக்கு யூஸ் பண்ற. 5 நேரம் தொழுவணும். அப்ப 1000 பேர் தொழுவணும்னா 1000 பேர் ஒழு செய்யணும். எத்தனை 1000 லிட்டர், எவ்வளவு லிட்டர் தண்ணி வேணும். அப்ப போறது டிராவல்ல, அங்க போய் முகாம் போட போறோம். எத்தனை நாள் முகாம் போட போறோம், மாச கணக்காயிரும். அப்ப அவ்வளவு தண்ணி நீங்க கேரி பண்ணி கொண்டு போகணும். நினைச்சு பாருங்க ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த 10 வருஷம் செத்தா போதும். கடைசியா ரசூல்லா செத்தாங்களா, அதுதான் ரெஸ்ட். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் செத்தாங்களா, அதுதான் ரெஸ்ட். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா இந்த தீனை அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த தண்ணி பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு அல்லாஹ் புது சட்டத்தை இறக்குறான். தண்ணீர் நீங்க ஒழு செய்யாதீங்க, டைமும் பண்ணிக்கங்க, தண்ணி குடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த சலுகை எல்லாம் அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான். அச்ச நேர தொழுகையும் இதுலதான் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நயவஞ்சர்களை அல்லாஹ்
ரொம்ப எல்லாம் கண்டனம் தெரிவிக்கல, சும்மா கண்டுக்காம விட்டான். இந்த மாதிரி ஒரு குரூப் போச்சு, இந்த குரூப் போச்சு, இப்படிதான் இருந்தது. இந்த சூறால நயவஞ்சர்களை போட்டு பிடின்னு பிடிப்பான். டைரக்டாவே நீ இந்த குரூப் எல்லாம், இந்த குரூப் இப்படி டீல் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுலயே நயவஞ்சர்களையும் கேட்டகரிஸ் இருந்தது. 50% நயவஞ்சகன், 75% நயவஞ்சகன், 25%, 100%. அந்த ஒவ்வொரு கிரேடையும் எப்படி டீல் பண்ணணுங்கிறதும் எல்லாம் கத்துக் கொடுக்குறான். இப்ப இன்னைக்கும் நமக்கும் அதுதான். இப்ப ஒரு ஜமாத்தை நம்ம உருவாக்கணும்னு வைங்க, எல்லாரும் சின்சியரா இருக்க மாட்டாங்க. இப்ப நமக்கே தெரிஞ்சிடும். அது ஒரு ஈவெண்ட் நடத்தினீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒருத்தன் உளுந்து வேலை செய்வான், ஒருத்தன் அப்படியே பேருக்கு அப்படியே இருப்பான், அந்த வண்டி தள்ளுற மாதிரி அப்படியே இந்த ஆக்ட் கொடுப்பான். புரியுதா? அப்படியே அப்படியே இருப்பான். அங்க வாப்பா, அதுப்பா அங்க தண்ணி கேட்கறான் போப்பா, கொடுப்பா அப்படிமா. தண்ணி இவன் தரமாட்டான். புரியுதா? அந்த இடத்துல இது இருப்பா, இந்த இடத்துல இருப்பு மெயின்டைன்ஸ் பண்ற ஆளு கரெக்ட் வேறன்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் இவன் பெருசா வேலை செய்யறது இல்லைன்னு. மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள் நிக்கணும், அது நான் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆனா மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, இது மாதிரி சின்சியாரிட்டி இருக்காது, அந்த ஒர்க்ல சின்சியாரிட்டி இருக்காது. சோ அதுக்குன்னு அவங்களை கழிச்சிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது வர்றான்ல, சோ உட்காடுறான் பண்றான், இந்த அளவுக்கு வர்றான்ல, அதுக்கே கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். அதாவது அவன் 25% இருக்கிறான்னா அவனை நம்ம பக்கம் இன்னொரு 50% போட்டு அவனை போட்டு இழுத்துடணும். புரியுதா? இந்த முனாஃபிக்குகளை கிரேடு பிரிக்கிற அந்த வேலையும் இந்த சூறால நடக்குது. அதே மாதிரி அடுத்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, 70 பேர் செத்துட்டாங்க. 70 பேர் செத்துட்டாங்களா? இப்போ புதுசா ஒரு கேட்டகரி உருவாயிருக்கு. யாரு? அனாதைகள். அந்த 70 ஆண்களுடைய அந்த சொத்துக்கள், அவர்களுடைய அந்த குழந்தைகள் யார் பராமரிக்க? அனாதைகளை என்ன பண்றது? சோ அனாதைகளை எப்படி டீல் பண்றது? இப்போ இது ஒரு சட்டம். நான் தான் சொன்னேன்ல, குர்ஆனுங்கிறது எப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க பாட்டுக்கு செயல்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல வழிகாட்டுதல் இருக்காது, அந்த இடத்துல நின்றுவாங்க, அந்த இடத்துல வானத்திலும் செய்தி வரும். புரியுதா? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு சூழல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட படிப்படியா காலத்துல இறங்குனதுதான் குர்ஆன். இப்படி இறங்க போய் தான் கம்ப்ளீட்டா குர்ஆன் நமக்கு இறங்கிச்சு. இப்ப அந்த சூறாவுக்குள்ள என்ட்ரி ஆகும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். மேலும் எந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் இரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப இந்த சூரா இந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு இந்த கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த குத்துபால கம்பல்சரி இந்த ஆயத்தை பயான் பண்ணுவாங்க. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. இது சாதாரண, இப்ப நம்ம முஸ்லிம்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நம்ம படைக்கப்பட்டோம், நம் மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறது முஸ்லிம்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுதான். மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறத இன்னைக்கு யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்தியால இருக்கட்டும், இந்தியால ஒரு விதமான ஜாதி வரி இருக்குன்னா வெள்ளைக்காரங்கிட்டே அந்த ஜாதி வரி இருக்கு. கருப்பர்களை பார்த்தா அவன் மனுஷனாவே நினைக்க மாட்டான். அதான் இவர் கூட சொல்லுவாரு, முஸ்தாத் கூட. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த வெள்ளைக்காரன் ஒரு ரோடு கிராஸ் பண்றாருன்னு வைங்க, உடனே அங்க இருக்கிற ஒரு குழந்தை இருக்குல்ல, உடனே என்ன பண்ணுமா, அவரை அந்த ரோடு கிராஸ் பண்றவரை கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருமா. அதே இந்த குழந்தை பஸ்ல ஏறி உக்காந்துருச்சுன்னா, கருப்பா இருக்கிற கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு மாசமா இருந்தா கூட எந்திரிச்சு சீட்டு கொடுக்க மாட்டானா. அந்த சின்ன பையன் எந்திரிச்சு சீட்டு கொடுக்க மாட்டானா. ஏன்னா அவங்க மனுஷனே இல்லைன்னு இவனுக்கு கத்து கொடுத்துருப்பாங்களாம். மனுஷன்னா நாம தான், யாரு? வெள்ளைக்காரன் தான் மனுஷன். அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து உலகம் பூரா சூறையாடிச்சு. இங்க இந்தியர்களை கொன்னாங்க, நியூசிலாந்துல அங்க கருப்பினர்கள் இருந்தாங்க, அவங்கள கொன்னாங்க, ஆஸ்திரேலியால இருந்தவங்களை கொன்னாங்க, அமெரிக்கால போய் செவ்விந்தியர்களை கொன்னாங்க, சவுத் ஆப்பிரிக்கால போய் அங்க இருந்த ஆப்பிரிக்க மக்களை கொன்னாங்க. இது எல்லா கொலைகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்தது யாருன்னா போப்பு. ஆன்மீக தலைவர் என்ன சொன்னாருன்னா, நமக்கு இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் உயிர், நாம தான் ஒரிஜினல் மனுஷன், மத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அந்த ஆடு மாடுக்கும் உயிர் இருக்குல்ல அது மாதிரி
இப்ப நாம ஆடு மாடுக்கு அறுக்கிறோம்ல, ஒரு முஸ்லீம் அறுத்து சாப்பிடுறோம்ல, கேட்டா என்ன வரும், நம்ம வசதிக்கு தான் இருக்குது, நம்ம அறுத்து திங்கிறதுக்கு தான் இது இருக்குதுங்கிறோம்ல. அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மற்ற மனுஷங்களும் நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் இருக்குதுங்கிறாங்க. அதனாலதான் இப்ப இன்னைக்கு அலெக்சால இப்ப அங்க ஒரு கிறிஸ்தவ அந்த ஒரு யூத பாதிரியார் வந்து கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு, குழந்தைகளை கூட கொல்லலாம், மனசாட்சி. அதாவது என்ன சொல்றாங்க, மத குருவர்கள் இங்க ஃபத்வா கொடுத்திருக்காங்க, தாராளமா கொல்லலாம், காசால் இருக்கிற எல்லாரையுமே கொல்லலாம். ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட பூமி, அவங்க மனுஷங்களே கிடையாது. ஆடு கொலை பண்ணு உன் மேல யாராவது கேஸ் போட்டு உனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்களா? தர மாட்டாங்க. ஆடு பக்கத்துல இருந்த ஒரு கோழிங்க குடும்பத்தோட இருந்துச்சு, படுபாவி குடும்பத்தையே சதைச்சிட்டான், அம்மாவை வந்து கிரேவி பண்ணிட்டான், அப்பாவை வந்து 65 போட்டுட்டான், என்ன அவன் தங்கச்சியை வந்து பிரியாணி போட்டுட்டான், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியே சீர்குலைச்சிட்டான், இப்பெல்லாம் பேச மாட்டாங்க. அதுவும் துடிக்க துடிக்க அந்த ரெக்கை பிரிச்சு, அது சில ஒண்ணுமே வராது. ஏன்னா சாப்பிடுற உணவுப் பொருள் தான், அது எல்லாம் நமக்காக உருவாக்குனது தான். அப்ப மீனுடைய முட்டை கூட சாப்பிடுறோம், அது கேட்டா அந்த மீனுடைய வம்சத்தையே காலி பண்ணிட்டான். இது இனப்படுகொலை. எது அந்த மீன் விட்டு இருந்தா அது அத்தனை முட்டை போட்டிருக்கோம், தொட்டா முட்டையை வந்து அப்படியே வறுத்து தின்னுட்டான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது மாதிரி இன்னைக்கு உலகத்துல நினைக்கிறாங்க. அதான இந்தியாவிலும் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, அந்த ஒரு தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டியில மேல போய் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், லெட்டின்னு போய் அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி தொட்டியை அசுத்தம் பண்ணிட்டான். இன்னி வரைக்கும் அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அரசியல் தடையா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மேல்தட்டு வட்டத்துடைய அந்த ஓட்டிங் வந்து தேவைப்படுது. அதனால கீழ்த்தட்டு மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல இப்போ செருப்பு பிரச்சனையாச்சு. இப்போ ராகுல் காந்தி இப்போ ஒரு இடத்துல போனாரு, அந்த ஊர்ல வந்து யாருமே செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த ஊர் நிர்வாகம். இப்ப ராகுல் காந்தி செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அவரே காலில் மாட்டி விட்டு, வா ஊருக்குள்ள வா, நான் கூட்டிட்டு போறேன், யார் ஒண்ணு என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படிங்கிற இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே இந்த அசுரன் படத்துல பிரச்சனையா அதுதான், செருப்பு போட்டுட்டு நடக்கிறது. இதெல்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்து மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் புரட்சி. இதெல்லாம் வந்து இது சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம இந்த ஆயத்து. இன்னைக்கும் இந்த ஆயத்துடைய வெயிட் நம்ம என்னன்னு நம்ம வைக்கிறதே இல்லை, தாவா பண்றதே இல்லை. மனிதர்கள் அனைவரும் சமம் முடியும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நாடுன்னு ஒண்ணு உருவாக்கிட்டோம். இப்ப குவைத்துல இருக்கிறவனும் யமன்ல இருக்கிறவனும் சமமா? சமமா? இன்னைக்கு துபாயில இருக்கிறவனும் சூடான்ல இருக்கிறவனும் சமமா? நம்மளே என்ன பண்றோம், இப்ப நம்ம இஸ்லாத்தை நாமளே இப்ப கேவலப்படுத்திக்கிட்டோம். என்ன கேட்டா என்ன வரும், இந்த வேலி இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவனும் இந்த பக்கம் இருக்கிறவனும் சமம் இல்ல. ஏன்டா அவனும் ஆதமுடைய மக்கள், இவனும் ஆதமுடைய மக்கள், இப்படிதான் குர்ஆன் சொல்லுச்சு. இது எப்ப இந்த கோடு? சரி, இந்த கோடு எப்ப இருந்து இருக்கு? ரசூல்லா காலத்துல இருந்துச்சா இந்த கோடு? கோடே கிடையாது ரசூல்லா காலத்துல, பவுண்டரிஸே கிடையாது, எல்லவே கிடையாது. மொத்தமா எது வரைக்கும் ஜெயிச்சுட்டே போறாங்களோ எல்லாம். திடீர்னு அரபு உலகம் இவ்வளவு பெருசு வரும், திடீர்னு சின்னதாகும், திடீர்னு எதிரிகள் கைப்பற்றிட்டா மாறிட்டு இருக்கும். இது வந்து இயற்கையான படைப்பே கிடையாது, அல்லாஹ் படைச்சது அந்த உருண்டையை தான். அந்த உருண்டையில இருக்கிற நம்மள மாதிரி மனிதர்கள் எல்லாருமே சமம். இதுதான் அல்லாஹ் சொல்றேன். இது சாதாரண மேட்டர் கிடையாது. இன்னைக்கு நிறைய வேதம் சொல்லல. இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னன்னா, அவங்க வேதத்திலே இப்படி எழுதி வச்சிருக்காங்க, இப்ப இஸ்ரவேலர்களும் மற்றவர்களும் சமம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்கா? தௌராத்துல இன்னைக்கு இவங்க எழுதி வச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி ஒன்றுபடுத்துவீங்க நீங்க? அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ரசூல்லா காலத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து இஸ்ரவேல் அல்லாதவர்களை நாங்கள் ஏமாற்றுவது எங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்னா அவங்க கால்நடைகள் அறுக்கிறதுக்கு நம்மளால குற்றம் பிடிப்பானா? மாட்டான். அதே மாதிரிதான் இது அப்படிங்கிறான். இது மனித குலத்துக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? சமூக நீதி தான். சமூக நீதினா சொசைட்டில எல்லாருக்கும் சமமா இருக்கணும். மனிதர்கள் அனைவரும். இப்ப எல்லாம் பிரச்சனை வருது. ஒரு கீழ் ஜாதிகாரன் ஒரு தப்பு பண்ணிட்டானா உடனே தண்டனை கொடுத்துருவான். மேல் ஜாதிகாரன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்க, தண்டனை கிடைக்காது. இது நம்ம நினைக்கிறோம், இந்த ஆயத்து சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு நாம பிறந்தோம், இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு. இது ஒத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, புரியுதா? நம்ம ரோட்ல இருக்கிற ஒரு தள்ள வண்டி ஒருத்தர் இழுத்துட்டு போறாருன்னா அவரை மரியாதையா பார்க்கணும். நம்ம வீட்டுல ஒருத்தர் ரோட்ல ஒரு கூட்டுறாரு, ஒரு துப்புரவு வேலை செய்யறாருன்னா கண்ணியமா பார்க்கணும். எல்லாரும் மனுஷன், புரியுதா? யாரும் வந்து பணக்காரன் ஏழை அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷனா பார்க்க சொல்றேன். இவங்க மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது.
மத்தவங்க செருப்பு போடுறதோ சட்டை போடுறது எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு தெரியுமா? போன தந்தை பெரியார வந்து சொல்றாங்க அது கடவுள் மறுப்பாளர் அது இதுன்ட்டு. அவர் பண்ண ஒரு போராட்டங்கள்ல மிக முக்கியமான போராட்டம் என்னன்னா இது சமூக நீதி, எல்லாரையும் சம மனிதர்களா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற. அதனாலதான் இன்னைக்கு எடுத்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல ஜாதி பேரே கிடையாது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ராமசாமி, கந்தசாமி இதெல்லாம் இருக்கும். முதல்ல எப்படி இருந்துச்சு? ராமசாமி முதலியார், கந்தசாமி நாடார், செட்டியார், இப்படி பேர் இருக்கும். இப்ப அந்த பேர்லாம் கட்டு. நீ வந்து அதெல்லாம் கிடக்கும். இதே பண்ண முடியாது. ராமு, சோமு, பாபு, தூக்கி இப்படி ஒரே பேர் தான். அதனால அங்க பாத்தீங்கன்னா இன்னும் பேர் இருக்கு. எங்க நார்த் இந்தியால இன்னும் இது இருக்கு. இது சாதாரண ஒரு இஷ்யூ கிடையாது. மனுஷனா பார்க்கணுங்கிறது, அந்த மனுஷனா பாக்குறது, இந்த தகுதி கூட இன்னைக்கு நாம இழந்துட்டோம். ஏன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் நபிசுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 73 கூட்டமா நீங்க பிரிவீங்க அப்படின்னு. இந்த 73 கூட்டம் எது? அந்த ஷியா சுன்னி கூட்டம் இல்ல, இந்த கூட்டம் தான். சூடான் ஒரு கூட்டம், 73 பிரிவினைவாதி கூட்டம் தானே. அதோடைய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அல்லாட்ட பதில் சொல்லணும். எதுக்கு இப்படி பவுண்டரி போட்டீங்க? ஒரு முஸ்லீம்கிட்ட எதுக்கு பாஸ்போர்ட் கேட்டீங்க? முஸ்லீம்கிட்ட எதுக்கு நீ விசா கேட்டீங்க? இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும். இப்ப இன்னைக்கு நினைச்சா அந்த பகுதிக்கு போக முடியல, பசியில சாவுறாங்க. எகிப்து வந்து பார்டர் போட்டு நிறுத்தி இருக்கு. கெட்டது எங்க பார்டர். இந்த பக்கம் சாப்பாடு வீணாகுது, அந்த பக்கம் சாப்பாடு இல்லை. அதான் சொன்னல, நேற்று மண்ணில் உழுவுதுங்க சாப்பாடு, பாஸ்மதி ரைஸ். அந்த மண்ணோட சேர்த்து அந்த பையன் எடுக்கிறான். அது பார்த்தா நமக்கு அதுக்கப்புறம் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. இன்னும் உமர் ஷெரீப்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. காசால நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோவா போட்டே இருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப மோசமான இது வரை என்ன. இப்போ பிறப்பால் யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாதுங்கிறது அது வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். இது வந்து உலகத்துக்கு அல்லாஹ் வந்து சொல்றது ஒரு பெரிய மேட்ரு. அதுவும் ரசூல்லா வந்து இதை ஏற்படுத்தி காமிச்சு பண்ணாங்க. அதுல நிறைய ஏற்பாடுகள் என்ன, ஜமாத் தொழுகை, சஃபு ஒரே சஃபா நிக்கணும், ஒட்டி நிக்கணும், யார் பக்கத்துல நிக்கிறான்னு பார்க்க கூடாது. எவனுக்கு குரானு அதிகம் ஓத தெரியுமோ அவன் முன்னாடி நிக்கணும். இங்க ஒரு ஜாதி வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க, இது வந்து நாங்க ஒரு ஜாதி, நாங்க மட்டும்தான் கடவுளுக்கு வந்து உள்ள அந்த 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 ஜோனுக்குள்ள, அந்த இன்னர் ஜோனுக்குள்ள போக முடியும். இஸ்லாத்துல அப்படி இருக்கா? கிடையாது. யார் வேணாலும் குரான் யாரு அறிஞ்சு இருக்காங்களோ அவங்க அறிஞர் அவங்க முன்னாடி வந்துடணும். அடுத்தது வயசு யார் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க வந்து முன்னாடி வந்துடணும். இதெல்லாம் வந்து இஸ்லாம் செஞ்ச புரட்சி. இப்ப நேற்று கூட ஒருத்தர் பேசுறாரு, ஒரு ஷார்ட்ஸ் கிளிப் கூட வந்துட்டு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, காயல்பட்டினம் இந்த ஏரியா எல்லாம் இந்த சஹன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. பாத்தீங்கன்னா தப்லீக்ல போனீங்கன்னாலும் அது இருக்கும். அந்த ஒரே பெரிய தட்டுல எடுத்து அப்படியே சாப்பிட வைப்பாங்க. அந்த முன்னாடி எல்லாரும் ஒரு தட்டுல கை போட்டு சாப்பிடுவாங்க. அதுல யாரு சாப்பிட்றா, யாரு கை வைக்கிறா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதுல யாரு சாப்பிட்றா, யாரு கை வைக்கிறா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது அவர் சொல்றாரு, அவர் முஸ்லீம் அல்லாதவர் சொல்றாரு, இதுதாங்க மகத்தான புரட்சிங்க. இதுக்காக என்னென்னவோ தலையில அடிச்சுக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இதை கொண்டு வரவே முடியல. அது இஸ்லாத்துல மட்டும்தான் இது பண்ண முடிஞ்சிருக்கு. அது காரணம் இந்த வசனம். அல்லாஹ் மிரட்டுறான், எல்லாத்துக்கும் மாவன ஒரே ஃபேமிலி தான், நீ எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், ஓவரா ஏதாவது பண்ண அவ்வளவுதான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஒரே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணை அவன் உண்டாக்கினான், அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், மேலும் அவை இரண்டின் மூலம் உலகில் அதிகமான ஆண்களை பெண்களையும் பரவ செய்தான், மேலும் எந்த அல்லாவின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாவுக்கே நீங்கள் அஞ்சுங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாவுக்கு பயப்படுங்கன்னு 2 வாட்டி வருது ஒரே ஆயத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என் பேர் தானே இருக்கிறீங்க. இப்ப மனுஷனுடைய அந்த உச்சபட்ச இது என்ன, அவன் ப்ரூவ் பண்ண பார்ப்பான், நான் சொல்றது நம்பும்பா, இதுதான் நடந்துச்சும்பா, நம்ப மாட்டான். அப்ப நம்ம அல்லாஹ் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சும்பா. அப்ப நம்மளால முடிஞ்ச உச்சபட்ச அடைக்கலம் எது? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு யாராவது ஒருத்தன் தரமாட்டேன்பா, ஜி கொஞ்சம் கொடுங்க ஜி, எங்களுக்கு தேவைப்படுது ஜி, இல்ல தரமாட்டேங்க ஜி, அல்லாஹ்வுக்காக கொடுங்க ஜி. இப்ப கடைசி அவன் என்ன பண்ணுவோம் யோசிக்க ஆரம்பிச்சு, கடைசி நம்ம இருக்கிற அந்த அஸ்திரம் எது? அல்லாஹ்வுக்காக பிச்சைக்கார வந்தவனும் அல்லாஹ்வுக்காக ஏதோ ஒன்று கொடுங்க. அப்ப அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கும் போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோம்ல, அல்லாஹ் சொல்றான், அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ்வுக்குன்னு வந்து நிக்கிறீங்கல்ல, எனக்கு பயப்படுங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாரு, இதை வந்து என்ன பண்ணணும், அல்லாஹ் என்ன சொல்றான், இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆவாங்க தெரியுமா, அவன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவன் செலக்ட் பண்ணிக்குவான். உனக்கு பிடிச்சவன தான் நீ வச்சுக்குவ ஃப்ரெண்ட்ஸ்.
ஒருத்தன் பேசுற விதம் உனக்கு பிடிக்கலன்னா அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பியா? வைக்க மாட்டேன். அப்போ ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு டூருக்கு போறீங்கன்னா அந்த 10 பேருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த 10 பேருமே ஒரு தண்ணி அடிக்கிற குரூப்னா அந்த தண்ணி அடிக்கிற குரூப் எல்லாமே கும்பலா இருக்கும். சிகரெட் குடிக்கிற குரூப் அந்த கும்பலா இருக்கும். தண்ணி அடிக்காத அது தனி குரூப்பா இருக்கும். ஒரு தண்ணி அடிக்கிறவங்க கூட அந்த குரூப்ல உள்ள என்ட்ரி ஆயிட முடியாது. அந்த குரூப் இப்படி கழிச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்மளா செலக்ட் பண்றது. இப்ப இதுல ஒரு பெரிய சிறப்பு இல்லை. நம்ம மனிதர்கள் இடத்துல ரொம்ப அன்பா இருக்கோம், நாங்க நண்பர்கள் மத்தியில ரொம்ப இணக்கமா இருக்கோம். இது ஒரு பெரிய சிறப்பு கிடையாது. இந்த ரத்த பந்தம் இருக்கு வேறையா, இதுதான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் இத கூட தான் நம்ம கெப்பாசிட்டி, நமக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு இல்லைங்கிறது ரத்த உறவுலதான் தெரியும். கூட தம்பியா இருப்பான், கேரக்டர் நமக்கு பிடிக்காது, என்ன ஆகிறோம், தம்பி மாத்தி நடக்க முடியாது, வெளியே போன்னு சொல்ல முடியாது. அம்மா கேரக்டர் பிடிக்காது, மாமியார் கேரக்டர் பிடிக்காது. புரியுதா? ஒருத்தன் வேலை செய்வான், 2 பேர் உட்காந்து சாப்பிடுவான். வீட்டை விட்டையும் துரத்த முடியாது, தனியா சோறும் ஆக்க முடியாது. அதை டைஜஸ்ட் பண்ணணும். அது அல்லாஹ் சொல்றான், இது ஒரு சேலஞ்சு உங்களுக்கு. நம்மளை பக்குவப்படுத்துறதே யாருன்னா இந்த ஃபேமிலிஸ் தான். ஒருத்தன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா அவன் ஃபேமிலியில தான் கேட்கணும். வெளியே என்ன போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களோ அது எல்லாமே போய், புரியுதா? ஃபேமிலியில சர்டிபிகேட் வாங்கணும். ஃபேமிலிக்குள்ள இல்லைங்க ஒரு நேர்மையான ஆளு, இவர் கரெக்டான ஆளு, கரெக்டா நடந்துக்கணும், இது இருக்கிறதுலே கஷ்டம். அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல 2 தடவை இதுல மிரட்டுறான். ரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இந்த ஃபேமிலி சர்க்கிள்ல அவனை, ஏன்னா சில பேர் அதே மாதிரி ஃபேமிலிக்கு நீ ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஃபேமிலி சர்க்கிள் இருக்கும், அவன் பெருசா உன்னை பாராட்டலாம் மாட்டான். அவன் பாட்டு வாங்கிட்டு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். அதே நீ ஃப்ரெண்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு அவன் உன் மேல விசுவாசமா இருக்கும். அந்த அன்னைக்கு அவன் இது பண்ணான்டா, எனக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தான்டா, எனக்கு இது பண்ணான்டா, அது பண்ணான்டா, அவன் தான் எனக்கு என் உயிர் நண்பன்டாம். இன்னைக்கு எல்லாருமே எடுத்தீங்கன்னா அப்பாவை விரோதியா பாக்குறாங்க. இன்னைக்கு உலகம், நவீன உலகம், அப்பா விரோதியா பாக்குறாங்க, அம்மாவை விரோதியா பாக்குறாங்க, மாமியார கொடுமைக்காரியா பாக்குறாங்க. அதே மாதிரி என்ன ஆயிருது, அங்கேயே அப்படியே உள்டாவும் ஆயிருது. என்ன பெண்கள் என்ன பண்றாங்க, அம்மா தான் மகளுக்கு ஒரு ரூல்ஸ், மாமியாருக்கு ஒரு ரூல்ஸ். அங்க பொண்ணு தூங்குனா என்னம்மா ரொம்ப களைச்சு போய் தூங்குது அப்படிம்பாங்க. யாரு? மாமியார். தான் பொண்ணு தூங்குனா, மாமியார் மருமகன் தூங்குனா 7 மணி ஆகுது, இதுக்கு என்ன இவ்வளவு தூக்கம், அப்படி என்ன நைட்டு வெட்டி முடிச்சுட்டா, என்ன கிழிச்சுட்டா, செய்யறத அது 4 உப்புமா, அதுக்கு இவ்வளவு அளப்பறையா அப்படிம்பா. அதான் சொல்றோம்ல, வரம்பு மீறது நம்ம எதுல பண்ணுவோம், ஃபேமிலி சர்க்கிள் தான் மீறுவோம். அதுதான் அல்ல முதல்ல வைக்கிறான். ஃபேமிலி ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்குள்ள எல்லாரும் அல்லாவுக்கு பயந்துட்டோம்னு வச்சுக்கோ, பிரச்சனை சால்வ். இந்த ஃபேமிலிக்குள்ள அதுதான் அல்ல சொல்றான், ஃபேமிலிக்குள்ள என்ன பண்ணணும், அல்லாவுக்கு பயப்படணும். அதனாலதான் நிக்கால ரசூல்லா இது ஓதுறாங்க, இந்த நிக்கால. ஏன்னா இந்த ரத்த பந்தவங்களை இது கொடுக்கணும். அதே மாதிரி வர்ற மனைவி வேற கேரக்டர் இருக்கும், நமக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் வேற கேரக்டர் இருக்கும். அப்ப அதுங்களோட பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுவ? ஓவரா பிடிச்சி எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவான். குரான் சொல்லும், இதெல்லாம் உன் வேலை, இதெல்லாம் உன் வேலை. இது பிரிச்சு கொடுத்துருச்சுன்னா இந்த வேலையில நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த வேலை நீ. இது அல்லாஹ் மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நம்ம இருக்கிறதுல நீ கம்மி டைவர்ஸ் யார் மத்தியில ஆகுது, முஸ்லிம்கள் மத்தியில. அதனாலதான் இஸ்லாமிக் இந்த சட்டங்களை என்ன பண்றான், ரொம்ப போட்டு தஜ்ஜால் என்ன பண்றான், ரொம்ப டேமேஜ் பண்றான். எப்படியாவது இந்த ஃபேமிலிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனை கொலாப்ஸ் பண்ணிடணும். கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, முழு மிருகமா மாறிடும். தனி மனிதனா வாழ்ந்து பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு எந்த வாழ்க்கையிலுமே பிடிப்பே இருக்காது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றத்தாழ்வே கிடையாது மனிதர்கள் அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துல போவாங்க பிரயாணத்துக்கு. ஒரு ஒட்டகம் தான் இருக்கும், ஒரு ஒட்டகத்துக்கு 6 பேர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்டன்ஸ் கணக்கு வச்சுக்குவாங்க, 2 மைல் ஒரு ஆள் உட்காரணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய டேன் வரும்போது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய டேன் முடிஞ்சிருச்சுன்னா இறங்குவார். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நீங்களே உட்காருங்க, நாங்க எல்லாரும் நடந்து வரணும். எனக்கும் கால் வலிக்கும், உனக்கும் கால் வலிக்கும். நான் நபினாலும் எனக்கும் கால் வலிக்கும், நீ சஹாபினாலும் உனக்கு கால் வலிக்கும். நியாயம் தான், மனுஷன் தான். இது யாராவது எந்த உலகமாவது பார்த்திருக்குமா? இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருப்போமா? ரசூலுல்லாஹ் எப்படி மதிப்பாங்க? இந்த மாதிரி நினைச்சா எவ்வளவு கிலோமீட்டரு, இந்த 20 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் இந்த டிராவல்.
அது எப்போ? பாலைவனத்துல. அதுவும் தபுக் போர் எப்போ? உச்சபட்ச ஹை டெம்பரேச்சர் 50 டிகிரி இருக்கும் அங்கெல்லாம். பாலைவனத்துல தண்ணியே கிடையாது. வெறும் பேரிச்சம் பழம் அல்லது ஒரு கொட்டை வாயில சப்பிட்டு இதெல்லாம் போவாங்க. எல்லாம் வானத்துல இருந்து மண்ணு செலவெல்லாம் இறக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரசூல்லா மனிதர்கள் சமம்னு காட்டுவாங்க. அதே மாதிரி தண்ணி சேர்ந்த இடத்துல ரசூல்லா சொல்லுவாங்க, நானும் வந்து தண்ணி சேர்ந்துருவேன், ஆனா நான் சேர்ந்த ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் விலகிடுவீங்க, அதனால எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா உங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்யணும்னு பாக்குறேன். அப்படி அந்த மனிதர்கள் சமம்ங்கிறத ரசூல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா, அதனால ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு கீழே ரசூல்லா உட்காந்து பக்கத்துல அபூபக்கர் உமர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது இதுல யாரு லீடர்ன்னு. வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க, இதுல யாரு முகம்மதுன்னு. இங்கன்னா ஒரு சாதாரண சாமியார் கூட பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு சிம்மாசனம் போட்டு, அந்த சேர் வந்து இவ்வளவு அகலம் இருக்கும், ஒரு 10 அடி சேர் இருக்கும். அது ஒரு ஆள் 5 ஆள் உட்காரலாம் அதுல இருக்கும். அவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்து இருப்பாரு. இந்த ஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல இருக்கும். அவர் அங்க இருந்து அப்படியே ஆட்சி கொடுப்பாரு. இந்த இடத்துல ரசூல்லா வந்து நானும் உங்களை போன்ற மனிதன் தான். ரசூல்லா வந்து இது சொன்னாங்க, நான் உங்களை போன்ற, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றேன், நானும் உங்களை போன்ற மனிதன், எனக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய புரட்சி இதெல்லாம். அப்போ யாருதான் சிறந்தவர்கள்னா, யாருக்கு அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுறாங்களோ அவங்கதான் சிறந்தவங்க. இது யாரு அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுறான்னு எப்ப தெரியும்? மறுமையில அல்லாஹ் நம்ம நோட்டு கொடுக்கும் போது அது. அப்ப பூமியில எவனும் பெருமை அடிக்க முடியாது, எல்லாரும் சமம் தான். புரியுதா? அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுல சில விஷயங்கள் வந்து ரசூலா வந்து விதிவிலக்கா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தவரே உங்களில் சிறந்தவர். இது புகாரில 5028 ஹதீஸ். சில வேலைகள் செய்யறவங்க இது உழைப்பால் வர்றது. குர்ஆனை கத்துக்கிறது ஒரு உழைப்பு போடணும் இல்ல, அப்ப அதுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு அதுக்கும் திறமை வேணும். அப்ப அது வந்து உழைப்பால் வர்றது. இப்படி இருக்கக்கூடியவங்கள மதிக்கிறோம், அது தனி. புரியுதா? அதுக்குன்னு ஒரு ஆலிமை கொண்டாந்து போய் கக்கூஸ் கல்லூரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அவரு அந்தந்த அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஆலிமுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, இல்முக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது அல்லாஹ் ரசூல் கொடுக்கறது, அது உலக உழைப்பின் மூலமா நம்ம வாங்கறது. அனாதைகளுக்கு அடுத்த வசனம் போகும், அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள், நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றி விடாதீர்கள், மேலும் அவர்களின் பொருட்களை உங்களின் பொருட்களோடு கலந்து உண்ணாதீர்கள், நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். இப்போ அனாதைகள் வந்துட்டாங்க, யாரு? உலகத்துல வந்து கொல்லப்பட்டாங்க, மதீனாவாசிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்ப அந்த குழந்தைகள் இருக்கு, அப்ப குழந்தைகள் கையில சொத்து கொடுக்க முடியாது. அது என்ன பண்ணும்? இந்த குழந்தை பேர்ச்சமான தோட்டம் கொடுத்தாச்சு, அந்த குழந்தைக்கு தெரியுமா எப்ப நடவு பண்ணணும், எப்ப அறுவடை பண்ணணும், எப்ப தண்ணி விடணும், எப்ப தண்ணி விடக்கூடாது, என்ன ரேட்டுக்கு அது விற்கணும், அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அப்ப சொத்து தூக்கி அவங்க கையில கொடுத்துறவும் கூடாது. அப்பெல்லாம் என்ன சொல்றான்? அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள், நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றாதீர்கள். திருப்பி கொடுங்க, ஆனா அது என்னன்னா அவர்கள் பெருசானதுக்கு அப்புறம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க. மேலும் அவர்களின் பொருட்களை உங்களின் பொருட்களோடு கலந்து உண்ணாதீர்கள், நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் அப்படிங்கிற. இப்ப இதுல என்ன அப்படின்னா, அவங்களுக்கு செலவுன்னு கொஞ்சம் காசு ஒதுக்கணும்ல. அப்ப என்ன பண்றது? இந்த அனாதை ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ஒரு 2 கிலோ நாட்டுக்கோழி வாங்க வேண்டியது. அனாதை எவ்வளவு சாப்பிடும்? அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடும்? 2 துண்டு சாப்பிடும். இப்ப நம்ம என்ன பண்றது? அது நாட்டுக்கோழினா உயிருங்க, சாப்பிடுது. அப்போ நம்ம மீதி இருக்கிற சாப்பாடு எல்லாம் யார் சாப்பிடுறது? ஏதோ வயிற்று கழுவ போக மிச்சம் மீதி இருந்தா நான் சாப்பிடுவேன், அது அவ்வளவுதான் சாப்பிடும். இப்படி வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது. கேட்டா அந்த குழந்தைக்காக பண்றோம், அந்த குழந்தைக்கு பராமரிக்கிறோம்னு எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டு அந்த குழந்தைங்க பேர்ல சொத்தை வந்து சிறுகன். இப்ப நீங்க நிறைய ஜமாத்துகள் எத்தம் பண்ணுது. இன்னைக்கு ஜமாத் எல்லாம் பாத்தீங்கன்னா அனாதைகள் இந்த வீடியோ இருக்குல்ல, அதுக்குதான் ஃபுல்லா ஃபண்ட் வசூல் ஆகுது. நீங்க என்னதான் பள்ளிவாசல் கட்டுறதுக்கோ இல்ல வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ நீங்க பணம் கேட்டீங்கன்னாலும் முஸ்லிம்கள்ட்ட அவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் ஆகுறதே இல்லை. இதே நீங்க எத்தீம்கானா நடத்துனீங்கன்னு வைங்க, அனாதைகள் இல்லம், அனாதை சிறுவர்கள் இல்லம் நடத்துனீங்கன்னு வைங்க, கோடி கணக்குல கொட்டுது. ஒரு வருஷத்துடைய பட்ஜெட்டுக்கு நீங்க கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு தேவையான பணம் வந்து கொடுக்குது. அந்த பணத்தை எல்லாம் வந்து நீங்க என்ன பண்றாங்க? சமுதாயத்துல சில அமைப்புகள் என்ன பண்றாங்க? ஊழல் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இதுல அனாதைகளுடைய நகை இருக்கும், அவங்க அம்மா விட்டுட்டு போனா நகை இருக்கும், 25 பவுன் இருக்கும்.
என்ன பண்ணுவாங்க இவங்க, அந்த கலந்துறது, அதான் சொல்றான்ல, நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாட்டாதீர்கள். அது எல்லாம் நல்ல டிசைன், லேட்டஸ்ட் 916 இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 25 நம்ம பொண்ணுக்கு இருக்கும். அது என்ன கேரளா ஐட்டம், பழைய காலத்து எங்க பூர்வீக சொத்தா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, எப்ப கரெக்டா அவங்களுக்கு தனியா வைப்பாங்க. என்ன நமக்குள்ள என்னங்க இருக்கு, எல்லாம் ஒன்னா வைப்போம், எல்லாம் ஒரே டப்பால போட்டு வைப்போம். கடைசியா அந்த பொண்ணு பெருசாகும் போது கொடுத்துட வேண்டியது. அப்புறம் எடுக்கும்போது என்ன, 25 பவுன் நம்மளுக்கு அந்த டேமேஜ் ஆனது, அதிகமா பூ வச்சது, அந்த எனாமல் போட்டது, அந்த கல்லு வச்சது, அதெல்லாம் எடுத்து பாருங்க. அப்பா அந்த குழந்தைகிட்ட இருந்து 25 பவுன் வாங்கினா, இப்ப பாரு 25 பவுன் நான் கொடுத்துட்டேன். ஊருக்குள்ள என்ன நீதியாளர். ஆனா மேட்ரு என்ன, 916 இப்படி போயிடுச்சு. என்ன 10 கேரட் இந்த பக்கம் போயிருச்சு, 20 கேரட் 22 கேரட் இப்படி போயிருச்சு. அதான் எல்லாம் சொல்றான், டேய் நீ எப்பேற்பட்ட ஃப்ராடு எனக்கு தெரியும். அது சொல்றான், என்ன பயந்து கணக்கு நீ எனக்கு சொல்லணும், நீ ஊருக்கு சொல்றது கிடையாது. நீ 25 தான் கொடுத்த, நம்பர் 25 பவுன், ஆனா அது எப்பேற்பட்ட பவுனு வந்தது யாரு? இது அதே மாதிரி அவங்களுக்கு வண்டி இருக்கும், அவங்களுக்கு லேண்ட் இருக்கும், நல்ல மெயின் இடத்துல இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அது வெறும் 4000 ஸ்கொயர் ஃபீட் தாங்க, நான் வந்து 4 ஏக்கர் கொடுத்தேன். அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் எங்க இருந்துச்சு? அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்துச்சு. நீ கொடுத்தது எங்க இருக்கு? அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி சுடுகாட்டுல இருக்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அனாதைகளை வந்து அரவணைக்க போறோம், அல்லாஹ் அது சொல்றான், இதெல்லாம் பண்ணாதீங்க, இது பொருட்களோட கலந்து உண்ணாதீர்கள், நிச்சயமாக இது பெரும்பாவம் ஆகும். இது பெரும்பாவம். இதெல்லாம் புரியுதா? இந்த மாதிரியான இந்த 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் எல்லாம் சொல்றான். இந்த நேர்மை வந்து கரெக்டா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியில வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அனாதைகள் விஷயத்துல கரெக்டா நடக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் பலவீனர்கள். பலம் இருக்கிறவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், பலவீனர்களுடைய அந்த உரிமை என்ன பண்ணுவான், புடுங்கத்தான் பார்ப்பான். அனாதைகளுடன் நீதமாக நடக்க இயலாது என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை 2-2ஆக 3-3ஆக 4-4ஆக மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்று நீங்கள் அஞ்சுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டும் மணமுடித்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானதாகும். அப்ப இந்த இடத்துல அனாதைகள் எடுத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் அனாதைகள் இருக்கும். அப்ப அது ஏகப்பட்ட சொத்து இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல, வெளியே பண்ண வைக்கிறதுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணிட்டா சொத்து இங்கே வந்துரும்ல. அல்லாஹ் தான் சொல்றான், வாங்கி வச்சு சொத்து வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தை சொல்லும் இது என்னதுதானே அப்படிங்கும். மனைவிக்கு இருக்கிற மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்ப மனைவி வந்து 25 பவுன் இருக்குதுன்னா இவங்க செலவு வேணா கேட்டு வாங்கலாம். அனாதை கிட்ட என்ன, அனாதை தானே, கேட்கறதுக்கு நாதி இல்லைல்ல, கேட்ட கல்யாணமும் பண்ணியாச்சு இல்ல, வாழ்க்கையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் விரும்பியபடி அந்த அனாதையோட சொத்தை வந்து அநியாயம் பண்றது, அப்புறம் அதை போட்டு அடிக்க வேண்டியது, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் எல்லாம் சொல்றான், அனாதைகள் விஷயத்துல பயந்துக்கணும். உங்களுக்கு வந்து நீதியா நடக்க முடியாதுன்னா ஒழுங்கா வெளியே கல்யாணம் பண்ணி கொடு. அந்த பொண்ணு என்ன பண்ணணும், நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, வெளியே கல்யாணம் பண்ணி கொடு. உனக்கு வேணும்னா வெளியே போற ஒவ்வொன்னா 2-2, 3-3, 4-4 எத்தனை வேணாலும் கட்டிக்கப்போ. உனக்கு தேவைன்னா, உனக்கு பொண்டாட்டி தேவைன்னா 4 கல்யாணம் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். இஸ்லாத்துல 4 வரைக்கும் லிமிட் இருக்கு. இப்ப இது நீங்க பண்ணிக்கங்க. ஆனா என்ன பண்ணணும், அந்த 4 பொண்டாட்டி கட்டும் போது நியாயமா நடக்கணும். அதையும் யோசிப்பாரு. 4 பேருக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கி தரணும் வாடகை. சாதாரண வேலை இல்ல. 4 பொண்டாட்டி வச்சிருக்கியா, 4 பேருக்கும் டபுள் பெட்ரூம். இங்க என்ன அப்பார்ட்மெண்ட்டோ அதே அப்பார்ட்மெண்ட்ல அதே லெவல்ல இருக்கும். ஒரு பொண்டாட்டி குடிசா ஒரு பொண்டாட்டி மாளிகை எல்லாம் கிடையாது, சமமா இருக்கணும். அதே மாதிரி சமமா மாசம் செலவு கொடுக்கணும். ஒரு செயின் எடுத்துன்னா 4 பேருக்கு 4 செயின் எடுத்து கொடுக்கணும். ரம்ஜானுக்கு இது மாதிரி நடக்கும். முடியுமா பாத்துக்கோ, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒன்னோட நிறுத்திக்கோ. இப்ப பார்க்க போனா அல்லாட்ட மாட்டிக்காம இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஒரு பொண்டாட்டியோட நிறுத்துறது. நம்மளால என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய பொண்டாட்டி கல்யாணம் பண்றது நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. மறுமையில தெரியும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன். அதான் சொல்லணும், 4 வந்து பிரிக்கணும். இந்த இடத்துல 10 நாள் இருக்கணும், அந்த ஒரு வீட்டுக்கு போகவே மாட்டான். ஏன்னா அங்க போனா அந்த அம்மா சண்டைகளுக்கு முன்னால் அதான் சொல்றல, சண்டை தான் உறவு அப்படின்னா பேணிதான் ஆகணும். இப்போ இந்த ரத்த உறவை வந்து நீங்க துண்டிச்சிருவீங்க. அப்படி பண்ணி நரகத்துக்கு போறது, அதுக்கு பேசாம என்ன பண்ணலாம், ஒரு கல்யாணம் மட்டுமே பண்ணிக்கலாம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கி கொள்ளுங்கள்.
அதாவது அடிமை பெண்கள். இப்ப இந்த அடிமை பெண்களை வந்து பயன்படுத்துற விஷயம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். அது 2019 24 நவம்பர் பெண் அடிமைகளை கொடுமைப்படுத்தியது யார் என்ற தலைப்புல அந்த வீடியோ 1 hour டீட்டெயிலா அது பேசியிருப்போம். அடிமைகளை வந்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இஸ்லாத்தை பத்தி விமர்சனம் பண்றவங்க இதான் வைப்பாங்க. இதே இவங்க அந்த வெள்ளைக்காரங்க இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் எப்படி திரும்ப கொடூரமா சித்திரவதை பண்ணாங்க. கூட்டு பாலியல், என்ன ராணுவ வீரர்களுக்கு அப்படியே கிஃப்ட். அந்த 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு அநியாயம் இவங்க பண்ணாங்க. இது வந்து முறையா ஒரு மனைவி மாதிரி வச்சிருப்பாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த அடிமைகளுக்கு உரிமை கொடுத்து மனைவியாக வச்சிருப்பாங்க. அந்த அடிமைக்கு மனசுக்கு வருத்தமே வராது. அந்த அடிமை வந்து மனசு திரும்பிடும். இந்த நல்லவங்களையா நாங்க கொலை பண்ண வந்தோம், இவங்களையா நாங்க அழிக்க வந்தோம்னு இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் இஸ்லாமிய வரலாறு நடந்துருது. ஏன்னா அடிமைன்னு ஒண்ணு ஏதோ ரோட்ல போற பொம்பளைங்கெல்லாம் அடிமை பிடிச்சிட்டு வந்தாங்க, ஏதோ ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னு அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் அடிமை பிடிச்சாங்கன்னு நினைக்க கூடாது. ஊர்ல இருக்கிற எந்த பெண்களையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. போர் காலத்துல பேட்டல் கிரவுண்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து நிப்பாங்கல்ல, ராணுவத்தோட வருவாங்கல்ல, அவங்க மட்டும்தான். அதே மாதிரி இங்கேயும் பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிய மகளை கூட்டிட்டு வருவாங்க. அதே தோத்தாங்கன்னா இங்க இருந்து இந்த பெண்கள் அடிமையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க் டபுள் சைடு ரிஸ்க். ஆனா மோஸ்ட்லி யாரும் வந்து அடிமையா பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் போல. ஏன்னா அவங்க உயிருக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி அவங்க சாகறது தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க கையில உயிரோட பிடிக்கப்படுறது வந்து அவங்க அந்த நிலைமைக்கு அவங்க போகவே மாட்டாங்க. மேலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை மனமு வந்து அளித்து விடுங்கள். ஆயினும் அந்த மகரில் இருந்து ஒரு பாகத்தை அவர்கள் உங்களுக்கு மனமு வந்து விட்டு கொடுத்தால் அதனை நீங்கள் தயக்கமின்றி அனுபவிக்கலாம். அல்ல என்ன சொல்றான், பெண்ணுக்கு வந்து மகர் கொடுக்கணும். பெண்ணுக்கு மகர் வந்து ஒரு தொகை கொடுக்குறோம், ஒரு 10 பவுன் கொடுக்குறோம், 20 பவுன் கொடுக்குறோம், 1 பவுன் கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணா பார்த்து ஆண்மலைக்கு வந்து கொடுக்குது. இப்போ பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, இப்போ கணவர் வந்து சிரமத்துல இருக்கிறார், இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல யார் ஹெல்ப் பண்ணுவான்? போய் ரோட்ல போய் பிச்சை எடுன்னு சொல்லி கணவரை அனுப்புவாங்களா? நமக்கா அந்த பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு தானே அவன் வந்து ரோட்ல போய் நிக்கிறான், வியாபாரம் செய்யறான், எல்லாமே பண்றான். கொஞ்சம் மனசாட்சி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே எடுத்து கொடுத்துறோம். இன்னைக்கு பெண்களுடைய நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, புருஷன் எவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த நகையை மட்டும் டச் பண்ணிக்கும். அது எங்க அம்மா போட்டு என்ன, அம்மாவுக்கு ஒன்றும் பெருசா மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன சொல்றதும் போது அம்மா அப்படின்றோம். எங்க அம்மா அப்படிப்பட்ட வீட்டுல போய் பார்த்தா கழுவி ஊத்துவாங்க அம்மா. என்ன இது என்ன பண்ணுச்சு, இது என்ன பஜாரித்தனம் பண்ணிட்டு அங்க வந்துச்சு, என்ன இது எப்படி நான் என்னை பாத்துக்குச்சு, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்க வந்தா ஒரு தட்டு கூட எடுத்து வைக்காதுமா, அந்த மாதிரிதான் அநியாயம் பண்ணும் அப்படிங்கிற அம்மாக்களை மிரட்டி வாழ்ற பெண்கள் இருக்காங்க. அம்மாக்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கணும், உட்காரணும் அவ்வளவுதான். ஆனா நகைக்கும் போது எங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அம்மாவுதான் நீ அவ்வளவு மரியாதை கொடுக்கறதில்ல, உனக்கு ஏன்னா நகை ஒண்ணு வச்சுக்கணும், அவ்வளவுதான். நிறைய பாக்குறேன், ஜமாத்துல வந்து கடன் கேட்கிறேன், விசாரிக்கிறேன், இப்ப ஜமாத்துல கடன் கேட்டுருக்கேன், உன் மனைவிட்டு எதுவுமே நகை இல்லையோ அப்படின்னு பொண்டாட்டு இருக்குது, கேட்டு பார்த்து தரமாட்டீங்க. எவ்வளவு கல் மனசு, கேட்டா திருப்பி தரமாட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி உள்ளே என்ன இருக்கும், அது ஒரு மனக்கசப்பு வரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இது மாதிரி அவங்களா கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதே சமயம் கட்டாயமா வலுக்கட்டாயமா எடுக்கக்கூடாது. ஒரு மாமியாரோ அல்லது புருஷனோ வலுக்கட்டாயமா அதை எடுக்கக்கூடாது, தரமாட்டேன். ஏன்னா சில சமயம் தவறான நோக்கத்துக்கு கேட்பாங்க, புரியுதா, வட்டி உள்ளாம்பாங்க, இல்லைன்னா கொண்டு போய் லோன்ல அடகு வைக்கலாம்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல கொடுக்க முடியுமா? தரக்கூடாது. ஏன்? கொடுத்தா அவன் கொண்டு போய் பேங்க் லோன்ல வைப்பான், வச்சுட்டு அவன் வந்து ஹராமான வழியில போவான், அதனால பாவத்தை சம்பாதிப்பான். அப்ப அந்த பாவத்துக்கு துணை போனதா ஆகும், புரியுதா? அந்த மாதிரி வந்து நம்ம நடக்கக்கூடாது. அதே சமயம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, கரெக்ட் தான். ஆனா இதுல வரம்பு மீறுதல் நடக்குது. என்னன்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் வாங்கக்கூடாதுன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. அது வாங்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன வேணாலும் கொடுக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ.
நம்ம அது டிமைண்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதன் பக்கம் போக்கஸ் வைக்க கூடாது, நாம அது நம்ம சொத்தா நினைக்க கூடாது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? தக்வா. இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அல்லாஹ் ஏமாத்தி சுத்துற ஆளுன்னு வச்சுக்கோ, அது எப்படியும் நம்ம அழிஞ்சு போற ரூட் என்ன இருக்கோ அந்த ரூட் நம்ம எடுத்துருவோம். சோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கரெக்டா நம்ம இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு அவங்க அம்மா அப்பா விரும்பி அவங்க போட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ப்ரெஷரும் தரக்கூடாது. உங்க பொண்ணு தானே சும்மாவா அனுப்பிடுவீங்க, இப்படி ஒரு பிட்ட போட்டு வச்சிரும், போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சும்மா வந்தா நாங்க வேற மாதிரி கவனிப்போம். ஏன் பெரிய மருமக 25 போட்டு வந்தா, சின்ன எங்க மாமா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 25 கீழே எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் பெண்களே கிடையாது அப்படிம்பாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பார்க்க வரும்போது இதுங்க நகைக்கடை மாதிரி வரும். யார் இது? என் தங்கச்சி அப்படின்னு இவ்வளவு நிக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வருவாங்க. அப்படிதானே? கம்மியாலாம் வர்றதில்லை. அவங்களுடைய அந்த ராணுவ அணிவகுப்பு நடக்கும்ல, அவன் என்கிட்ட இருக்கிற என்ன ஆயுதமும் காப்பான் பாரு, என்கிட்ட அக்னி மிசைல் இருக்கு, என்கிட்ட பிருத்திவி இருக்கு, என்கிட்ட ஜல் இருக்கு, ஆகாஷ் இருக்குங்கிற மாதிரி. இங்க பாரு இது ஒட்டியானோ, இது போட்டாலே அவன் பயந்துக்குவான். இதெல்லாம் 25-30 போட்டு தெரியுது. நம்ம பொண்ணுக்கு இது பண்ணல அப்படின்னா மரியாதை இருக்காது. இப்ப இவன் மட்டும் ஒத்த செயின் போட்டு போனா மரியாதை இருக்குமா? அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா அவன் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இதெல்லாம் நம்மளே பாத்துக்கணும். நம்ம இதுதான் சொல்றது, இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு என்ன நல்லா இருக்கு, நீ விரும்புனியா விரும்பலையான்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ காலி. அந்த மாப்பிள்ளைக்கு சொல்றேன் என்ன, அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்க போடல, உங்க அம்மா என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க தரல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ மனசார அதை விரும்புனியா, என் பொண்டாட்டியோடைய நகை எனக்கு பயன்படும்னு நீ ஆசைப்பட்டியா, நீ அவுட்டு. அதுக்குதான் அல்ல சொல்றேன் தக்குவால இருந்துட்டோம்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள பொருட்களை விவரமறியாதவர்களாக உள்ள அனாதைகளிடம் ஒப்படைக்காதீர்கள். ஆனால் அப்பொருள்களிலிருந்து அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் அழியுங்கள். மேலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்துங்கள். எப்பவுமே ஒரு அப்பா அம்மா செத்துருவாங்க, ஆனா பையன் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. வயசு சைஸ் பெருசா இருக்கும், ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஊதாரியா இருப்பான். எப்ப பாரு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து டூர் போறவனா இருப்பான். அவன்கிட்ட சொத்தோட பங்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 10 வருஷத்துல அழிச்சிருவான். லடாக் டூர் ஒரு 10, ஒரு 5 டூர் காஷ்மீர், அப்புறம் ஒரு கேடிஎம் பைக் ஒரு 4, என்ன முடிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஊதாரியா இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட காசே தராதிங்கிறான். அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு, எல்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட இருந்து பணம் எடுத்துட்டு அவன் சோத்துக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், ஒரு மாசத்துக்கு செலவுக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், அந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு எதுன்னு வைங்க, அப்புறம் அவன் பையன் மெச்சூரிட்டி ஆயிட்டான்னா பையனுக்கு கொடுத்துரும். ஏன்னா இவன் ஊதாரியா இருப்பான், குடிகாரனா இருப்பான், குடிச்சே அழிச்சிருவான், சூதாடியே அழிச்சிருவான். இப்ப இவன்ட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க. இது வெள்ளக்காரன் கூட இந்த ஆயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். வெள்ளக்காரன் என்ன பண்ணிருந்தான் அந்த காலத்துல, இது மாதிரி பெரிய பெரிய ஜமீன்தார்கள் யாராவது செத்துட்டாங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த விபச்சாரம் பண்றது கோட்டான்பாங்க, கோட்டின்னு இருக்கும். இந்த பெண் விபச்சாரிகிட்டையும் அங்க சாராயம் குடிக்கிறதுக்கும் இருப்பாங்க. அங்க போய் அழிச்சிருவான். அந்த கையில அந்த மல்லிப்பூ சுத்திட்டு, இந்த பழைய இந்தி படத்துல எல்லாம் வரும், கையில அப்படி மல்லிகைப்பூ சுத்திட்டு இருப்பான், அப்படி ஒரு தங்க செயின் போட்டு இருப்பான், ஒரு ஜிப்பா போட்டு அப்படியே எப்ப பாரு ஒரு போதை பீடை அவனு போட்டுட்டு அப்படியே சுத்திட்டே இருப்பான். பெண்கள் ஆடுவாங்க, அந்த சபையில உட்காந்துட்டு இப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே காசு எடுத்து இப்படி விட்டுட்டே இருப்பான். இப்ப இவனுக்கு ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியே வெள்ளக்கார கவர்மெண்ட் கொடுக்காது, ஜப்தி பண்ணிடும். ஜப்தி பண்ணி வச்சுட்டு இவனுக்கு மாசம் 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கும். மாசம் 1000 ரூபாய் மட்டும்தான் செலவுக்கு. நீ இருக்கிற லட்சணத்துக்கு நீ அழிச்சிருவ, உனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. இது அல்ல சொல்றான். அடுத்தவங்களுடைய சொத்தை கூட இப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அப்படி பறிச்சு வாங்கலாம். இன்னைக்கும் நம்ம தெரியுறோம், குடிச்சே ஒருத்தன் அழிச்சிருவான் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்ப இன்னைக்கு ஸ்டேட் ஒழுங்கா இல்லாதனால, அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அவனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பார்த்து அதை கரெக்டா பண்ணி, இல்ல கேஷா வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கோல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது ஒரு லேண்ட் வாங்கி போட்டு அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு அது பயன்பெறும். பின்னாடி அடுத்த தலைமுறையில எவனோ ஒருத்தன் உருப்படியா வருவான்ல, அப்ப அந்த இதுல யாராவது கொடுத்து அந்த மாதிரி பண்ணும். இந்த வெள்ளக்காரன் அப்படி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே அவங்க வச்சிருந்தாங்க. இந்த பெரிய பணக்காரங்க யாராவது செத்தாங்கன்னா உடனே அவங்க போய் பார்ப்பாங்க,
இந்த பணக்கார வாரிசுகள் எப்படி இருக்கு, தரமா இருக்கா தரமற்றது இருக்கா, இது என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அது பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட அது பாருங்க, இது எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். இவனுங்க இப்ப நடைமுறைப்படுத்துறானே. நம்ம ஆளுங்க இதுல என்ன இருக்குன்னே தெரியாது. தராவில அரவில ஓதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வசனத்தை. இது என்ன பேசுது, சொசைட்டியே இல்ல. நீ முஸ்லிம்களுக்குள்ள ஒரு குர்ஆனுடைய நாலேஜ் இருக்கிற தலைவர்களே கிடையாது. தலைவர்கள் இருக்காங்க, ஆளுமைக்கு தெரியும், ஆனா குர்ஆனுடைய அறிவு சுத்தமா கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.